ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்துல வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லி. பாருங்க, நம்ம உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் என்னமா அறிவிக்க வேண்டுமா. இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் சொல்லல, எல்லாரும் என்ன செய்யணுமா, நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. அவனா சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒவ்வொரு மனுஷன் மேல விழுந்த கடமை. அந்த சுவிசை அறிவிக்க நாம் வெட்கப்படக்கூடாது. அதான் வேதத்துல வாசிக்க நாம் சுவிசை அறிவிக்க வேணும். நீங்க முடிந்த அளவு ஒரு பஸ்ல போறீங்களா, நீங்க ஆண்டரை பத்தி பிறருக்கு சொல்லுங்க. நீங்க பஜாருக்கு போறீங்களா, இயேசுவை பிறருக்கு சொல்லுங்க. நீங்கள் பெற்ற அன்பை அவர்கள் ருசிக்கணும். நீங்க ஆண்டட்ட பெற்ற சமாதானத்தை அவர்கள் ருசிக்க வேண்டும். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். எனவே நாம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் போது கர்த்தர் உங்களை குறித்து அவர் சந்தோஷம் அடைவார், அவர் மகிழ்ச்சி அடைவார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.